வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாதம் 50,000 சம்பளத்தில கோயில் வேலை வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிச்சிருக்காங்க. அதாவது 76 காலி பணியிடங்கள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி டேட் என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வாய்ப்பா குடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஊர்ல என்னென்ன போஸ்டிங்? அதேமாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்றது ஏ டூ இசட் பார்க்குறதுக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வேலை சம்மந்தமான வீடியோஸ், ரிசல்ட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ கூடவே வந்து ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோ போலாம். ஸோ வந்து தமிழகத்தில உள்ள ராமேஸ்வரத்தில அந்த வேலை. ஸோ தமிழகத்தில உள்ள கோயில் பெரும்பாலும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில தான் இருக்கு. ஸோ இந்த கோயில்கள்ல அப்பப்ப காலி பணியிடங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நிரப்பி வராங்க. ஸோ அந்த வகையில தற்போது ராமநாதபுரத்தில மாவட்டத்தில ராமேஸ்வரம் பகுதியில உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி கோயில் காலி பணியிடங்களுக்காக நிரப்புவதற்காக 2025 பிப்ரவரி 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு வெளியானது. இந்த கோயிலுக்கு டோட்டலா 76 காலி பணியிடங்களே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நாட்கள்ல விண்ணப்பதற்கான அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா, முடிவடைய உள்ளது. ஸோ பணி விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உள்ள பகுதியில தாங்க இந்த வேலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி தமிழ் புலவர் பணிக்கான 1 இடங்களும், பிளம்பர் பணிக்கு 1 இடமும், காவலர் பணிக்கு 18 இடங்களும், காப்பாளர் பணிக்கு, பெண் பணிக்கு 1 இடமும், தூய்மை பணியாளருக்கு பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 இடங்களும், துர்வை பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 இடமும், கால்நடை பராமரிப்பு பணிக்கு வந்து 2 இடங்களும், மொத்தம் 76 காலி பணி இடங்களும் வந்து நிரப்புவதற்கான விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, அ கால்நடை பராமரிப்பாளர், தூர்வை, தூய்மை பணியாளர், காவலர் ஆகிய பணிக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழர் புலவர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் எம்.ஏ. அல்லது எம்.லிட் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்க வேண்டும். அதற்கு பிறகு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பிளம்பர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் நிறுவனத்தில, பயிற்சி நிறுவனத்தில வழங்கப்பட்ட பிளம்பர் பாடப்பிரிவில வந்து பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஆண்டுகளில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. வயதுன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 படி 18 வயசு பூர்த்தியாயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்க வேண்டும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கரெக்ட்டா சொல்லப்போனா 18லருந்து 45 வயது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அருள்மிகுசாமி திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர் புலவர் பணிக்கு மாச சம்பளம் 18,500 18,500லேருந்து கிட்டத்தட்ட 58,600 வரைக்கும். பிளம்பர் பணிக்கு மாச சம்பளம் 18,000 முதல் 56,900 வரை. காவலர் பணிக்கு 15,900 முதல் 54,000 வரை. காப்பாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 முதல் 54,000 வரை வந்து சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளருக்கு 10,000லேருந்து 31,000 வரைக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தூர்வை வந்து பணியாளர்களுக்கு 10,000லேருந்து 31,500 வரைக்கும். கால்நடை பராமரிப்பு பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10,000லேருந்து 31,500 வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் முறைன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்ட பணிகள் கல்வி தகுதி அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்பட்டு பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட பணிக்கு https ராமேஸ்வரம் அப்படியே மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கங்க. அதே மாரி அந்த ஸ்க்ரீன்லயும் காட்டுவேன். RAMESWRAMANATHARH அப்புறம் HRC.TN.gov என்ற இணையதளத்தில கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செஞ்சு தபால் மூலமா தாங்க இந்த விண்ணப்பம் விண்ணப்பிக்கணும். ஆவணங்கள் விண்ணப்ப படிவத்தில உரிய முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த முகவரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனை இணை ஆணையர் செயல்பாடு அலுவலர் அருள்மிகு ராமநாதன் சுவாமி ராமேஸ்வரம் 623526 ராமநாதபுரம் மாவட்டம் என்ற முகவரிக்கு 2025 மார்ச் 12ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பேருக்கு பாசிபிள் கிடைக்கிறதுக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ முயற்சி பண்ணா தான் எதுவுமே நடக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.